வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது சுபம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிள் தான் இருக்கு தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்தோட ஒன்லைன் ஹீரோ புதுசா கல்யாணமானவர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சீன் அப்ப கரெக்டா ஒரு 9 மணிக்கு ஒரு சீரியல் போடுறாங்க. உடனே ஹீரோயின் போயிட்டு அப்புறம் உட்காந்துக்கிறாங்க அந்த சீரியலை பார்க்க. என்னம்மா இப்படி ஒரு நேரத்தில் போய் சீரியல் பார்க்க உட்காந்துக்கிறியான்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் விட்டுறாரு. திடீர்னு 2வது நாளுமே 9 மணிக்கு டான் அந்த சீரியல் பார்க்கறதுக்காக இவங்க உட்காந்துடுறாங்க. என்னடா இதுன்ட்டு ரொம்ப கடுப்பாகி டிவி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா ரியாக்ட் பண்றாங்க. அந்த டிவியை நீ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கணத்துக்கு மேல இது அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணும்போது தான் தெரிய வருது அவங்க ஒய்ஃபுமே 9 மணி ஆனா அந்த சீரியல் பார்த்ததே ஆகணும், வேற எந்த வேலையுமே வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆத்மா வந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஊர் மொத்தமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத. இது எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையா இருந்தது. இது ஒரு டிவியில் நடக்கக்கூடிய சீரியல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு டப்புன்னு ஞாபகம் வருது யாவரும் நலம் தான். என்னன்னா யாவரும் நலமோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது அது ஒரு ஹாரராகவே அழகா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும், கதை திரைக்கதை எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தென்னு போவோம். முக்கியமா அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அந்த சீரியல் அப்படிங்கிறது டெலிகாஸ்ட் ஆகும். அங்கதான் வந்துட்டு மரணமான ஒரு ட்விஸ்டே வந்துட்டு அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் படத்துல வந்துட்டு சில சீன்ஸ் வந்துட்டு நல்லாவே ரசிக்கப்படியா ஹியூமராகவே வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கதை மூவே ஆகல. இந்த 9 மணி சீரியல் அப்படிங்கிறது ஒரு 1/2 hour ஓடுமா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன வேலை, இதை வச்சு ஏன் இவ்வளவு நேரம் ஓட்டுறாங்க அப்படின்றது. சரி 1/2 hour சீரியல் பார்த்துட்டு போறாங்க. இல்ல மிஞ்சி போனா அந்த சீரியல் என்ன ஒரு மணி நேரம் ஓடுமா. ஆனா இந்த இடத்துல அவங்க உடம்புல பேய் வருது, அந்த சீரியல் எப்ப முடிப்பாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ரிப்பீட்டடான சீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹீரோ காட்டுறாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஊர் மொத்தம் இப்படிதான் இருக்குன்ட்டு ஒரே கதையை ரிப்பீட்டடா சொல்லி கதை மூவே ஆகல, அப்படியே நிக்குது. இதுக்கு நடுவுல சமத்தா வேற கேமியோ பண்ணிருக்காங்க. அந்த ரோல் அவங்க செட்டும் ஆகல. தமிழ் டப்பிங்ல அவங்க வாய்ஸ் வந்து சுத்தமா கேட்கவும் முடியல. இந்த ரோலுக்கு எதுக்கு சமந்தா அப்படின்னு தான் இருந்தது. அது அவங்க சொல்ற விஷயங்கள் இவங்க பிளான் பண்றது கடைசியா ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது இவங்களாம் ஏமாத்தோம் அப்படின்ட்டு இவங்களாம் வந்து அந்த சீரியல் வந்து முடிக்கிறதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாங்க. அது ஓகேவா இருந்தது. ஆனா அதை தவிர்த்து இந்த படத்துல புதுசாவும் எதுவும் இல்லை, சுவாரஸ்யமாவும் எதுவுமே இல்லை. என்ன ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு பந்து 4 ரன் 1 விக்கெட்னு. அந்த படம் நீங்க பாக்கலைன்னா பாருங்க. அதுல கிளைமேக்ஸ்ல தான் வந்துட்டு நமக்கு ஒரு சீரியல் வச்சு ஒரு விஷயமே வந்திருக்கும். ஸோ அந்த படம் அளவு கூட இந்த படம் எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்தது. ஆல்ரெடி நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. சூப்பர்.